இது மாதிரி ஒரு திருமண ஏற்பாடு நடந்து திருச்சியில் எல்லாம் முடிஞ்சு நான் பொண்ணு கையிலையும் மாப்பிள்ளை கையிலையும் அந்த இதை கொடுத்தேன், உறுதிமொழி பத்திரம். 2 பேரும் தமிழ்நாட்டுக்காரவங்க. எங்கே வேலை பார்க்குறாங்கன்னா, ஒருத்தர் வந்து பில்கேட்ஸ் கம்பெனியில் இருக்கார் மாப்பிள்ளை, பொண்ணு லண்டனில் வேலை பார்க்குறாங்க. இப்போ அதை வாட்ச் முடித்தோடனே திருமாங்கல்யம் பூட்டணும். அதை வாங்கிட்டு ஒருத்தர் பார்த்தாங்க, என்னைய பார்த்தாங்க, சிரித்தாங்க. நானும் சிரித்தேன். எதுக்கு தெரியல, என்ன தெரியுமா, 2 பேருக்கு வாசிக்க தெரியாதான், தமிழ் படிக்க தெரியாதான். இப்போ என்ன பண்ணுறது, கல்யாணம் தள்ளி வைக்க முடியுமா? அப்புறம் மாப்பிள்ளை என் காதில் ஒரு யோசனை சொன்னார், நீங்கள் அதை வாசிங்க, நான் பதவியாக இருக்கிற அமைச்சர் மாதிரி திருப்பி வாசிக்கிறேன். என்ன நடந்து தெரியுமா, நான் தான் வாச்சேன். மணமகனாகிய நான் இந்த மணமகளை, இது பரவாயில்லைங்க. ஒருத்தர் இந்த நான் சொன்னது கேட்குறாரு, அந்த பிள்ளை ஒத்துக்கிருச்சா அப்படிங்கிறாரு. நல்ல வேளை அன்றைக்கி எங்கள் வீட்டில் வரல, வந்திருந்தா என்ன இருக்கும், ஊர் ஊராக போய் கல்யாணம் இப்படி தான் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு. இது சிரித்து முடிச்சிட்டிங்கள. இப்போ யோசிச்சு பாருங்கள், எந்த நாட்டிலையாவது இப்படி உண்டா? இப்படி ஒரு வெக்கட்கேடு எங்கேயாவது உண்டா?